ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.
200க்கும் மேற்பட்ட உயிர்கள் போயிருக்குங்க. அதை எந்த அரசுமே ஆண்ட அரசும் கவனிக்கல, ஆளுகின்ற அரசும் கவனிக்கல. என்னுடைய முதல் போராட்டம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சாலை சம்பந்தமாக அந்த அசோசியேஷனோடு சேர்ந்து முழுமையாக போராட வேண்டியதான். கிட்டத்தட்ட அவங்க 15 ஆண்டு கால போராட்டம் கண்டிப்பாக என் மூலமாக முடிவு வரும்னு நம்புகிறேன். அதுக்கான அனைத்து முயற்சிகளும் எடுப்பேன். இன்னும் பறக்கும் நீங்கள் சர்வீஸ் சாலை முயற்சி நடக்கலை அப்படின்னாக்கா பறக்கும் சாலை திட்டம் கண்டிப்பாக கொண்டு வர பாடுபடுவேன். அது மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, நாங்கள் கண்டிப்பாக ஆட்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தது பிறகு அது ரொம்ப சுலபமாக இருக்கும். ஏன்னா எங்கள் தலைவர் விஜய் அவர்கள் மக்களுக்காகவே வந்திருக்காரு. மக்களுக்கான முதல்வராக, மாற்றத்துக்கான தலைவராக என் மக்கள் பார்க்குறாங்க. தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா மாற்றத்தை நோக்கி போயிட்டுருக்கு. இன்றைக்கி எழுச்சிகளே பார்த்தீங்கன்னா எல்லாரும் காசு கொடுத்து கூப்பிட்டு வர்ற கூட்டம் எங்கள் ஆளுக்கு எப்படி நின்னான்னு பாருங்கள். இந்த எழுச்சி பார்த்தீங்கன்னா எதை நோக்கி பயணிக்குதுன்னு கேட்டிங்கன்னா மாற்றத்திற்கான அறிகுறியாக பயணிக்குது. இது எல்லாமே எங்களுடைய தலைவர், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் முகத்துக்காக தான். இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 1977 நினைக்கிறேன். அதில் மிகப்பெரிய மாற்றம் வந்துடுச்சு. சாதாரண ஆட்கள் பூரா எம்எல்ஏ ஆனாங்க. அந்த காலகட்டம் தான் அன்னதாசன் அவர்கள் கூட எம்எல்ஏ ஆனார். அந்த மாதிரி மிகப்பெரிய தமிழ்நாடு முழுக்க மற்றவங்க சொல்கிறாங்க 200 தொகுதி வெல்பவங்க, 234 தொகுதியும் மிகப்பெரிய ஆச்சரிய வெற்றியாக தான் இருக்கும். மற்றவங்க அண்டர் எஸ்டிமேட் போடலாம், காழ்ப்புணர்ச்சி செய்யலாம், எவ்வளவோ அடி அடிக்கிறாங்க. எங்கள் தலைவரை எவ்வளவோ நெருக்கடி கொடுக்குறாங்க. அந்த நெருக்கடிகளையும் தாண்டி அவர் நின்றுக்கிட்டு இருக்காரு. அதுதான் வெற்றி கழகம். அதுக்கு கீழே இருக்க தொண்டர்களை சாட்சி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆரவாரம், எவ்வளவு ஆர்ப்பாட்டம். அந்த தொண்டர்கள் உணர்வு இது மாதிரி நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. எந்த கட்சியிலையும் உணர்வுபூர்வமாக நிற்கிறாங்க. அது முழுக்க முழுக்க எங்கள் தலைவர். தொண்டர்களே எப்படின்னா எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த தலைவருக்கு நாங்கள் எப்படி இருப்போம், உயிருள்ளவரையும் அவர் கூட நிற்போம், உறுதுணையாக நிற்போம். அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கான அத்தனை முயற்சிகளும் நான் எடுப்போம். கண்டிப்பாக வெற்றி பெறுவேன். என்ன கேட்டிங்கன்னா நான் இந்த மண்ணின் மைந்தன். நீங்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா திருவெரும்பூர் தொகுதியை பொறுத்தவரையும் மண்ணின் மைந்தர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க மக்கள். ஏன்னா அடுத்த நிமிஷம் கூப்பிட்டா நாங்கள் நிற்க முடியும். அந்த மாதிரி மக்களிடத்தில் நிறைய தொடர்போடு இருந்திருக்கேன். நம்ம 40 ஆண்டு காலம் இந்த அரசியலில் பயணித்தாலும் மக்களோடு தான் இருந்திருக்கேன். மக்களை விட்டு விலகி ஒரு நாள் நான் இருந்ததில்லை. அதனால் எனக்கு வெற்றி வாய்ப்பு ரொம்ப சுலபமாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அரியமங்கலம் குப்பை கிடங்கு கிட்டத்தட்ட அதிமுக ஆட்சியில் ஒரு 49 கோடி பண்ணாங்க. அதுக்கப்புறம் 25 கோடி ரூபா திருப்பி பண்ணாங்க. திருப்பி ஆளுங்கட்சி 40 கோடி ரூபா கொடுத்தாங்க. எந்த வளர்ச்சியுமே இல்லை. அது அப்படியே தான் இருக்குது. திருப்பி கொண்டு போய் குப்பையெல்லாம் அங்கே கொட்டினாங்க. அதில் எந்த மாற்றம் இருக்கான்னா எந்த மாற்றமே இல்லை. நீங்கள் ஒரு அரசு வந்துச்சுன்னா சொல்யூஷனுக்கான முயற்சியாக எடுக்கணும். நீங்கள் இப்போ அந்த ஃபண்டு என்ன ஆகுதுன்னே தெரியாத அளவுக்கு போயிடும். நீங்கள் இவ்வளோ பெரிய ஃபண்டு பயனுள்ளதாக பயன்படலைங்கிறது தான். நீங்கள் சுழற்சி பார்த்தீங்கன்னா குப்பைகள் பூரா சுழற்சி பண்ணி வெளிநாட்டுகள்லாம் எவ்வளோ மாற்றங்கள் எவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை விட இந்தியா வளர்ந்தாலும் இந்தியா நல்லா வளர்ந்த நாடு தான். நம்மளால் பண்ண முடியாத விஷயமெல்லாம் கிடையாது, பண்ண முடியும். அதுக்கான அரசியல்வாதி முழு முயற்சி எடுக்கிறது இல்லை. கண்டிப்பாக நான் அதுக்கு முயற்சி எடுப்பேன். அரியமங்கலம் குப்பை கிடங்கு கண்டிப்பாக மாற்றப்படும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மூணாவது கோரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இலவசம், கல்வி இலவசம்னு சொல்கிறோம். கல்வி இலவசம், கீழ்நிலை கல்வி இலவசத்தில் ஒன்றும் பெரிய பாதிப்பு வராது. நடுத்தர மக்கள்லாம் மிகப்பெரிய கடனாளியாகி சாகுறவரையும் சராசரி எம்ப்ளாயி பார்த்தீங்கன்னா 30,000 சம்பளம் வாங்குறாங்க, 40,000 சம்பளம் வாங்குறாங்க. அவங்க சராசரி எம்ப்ளாயி வாழவே முடியாத சூழ்நிலை வருது. ஒரு பையனை படிக்க வைக்கணும், 10 லட்சம் கடன் வாங்குறாங்க, 5 லட்சம் கடன் வாங்குறாங்க. அந்த காலம் பூரா அவங்க கடனை கட்டுறதுக்கே அவங்களுக்கு ஆயுசே சரியாக போயிடுது. அவங்களால வாழவே முடியல, அடுத்த கட்டத்தில் நகர முடியல, வாழ முடியல. அதே மாதிரி ஒரு ஆஸ்பத்திரி செலவு வருது. அந்த ஆஸ்பத்திரி செலவில் ஒரு 15 லட்சம் கடன் வாங்கி நீங்கள் பார்க்குறீங்க. அப்போல மாதிரி பெரிய ஆஸ்பத்திரிகளெல்லாம் ஒரு ஆள் போய் அட்மிஷன் போட்டு இருந்தாவே 4 லட்சம் 5 லட்சம். பெரிய ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம். அந்த 20 லட்சம் ரூபாயை அவன் என்ன பண்ணுவான், 3 வட்டிக்கு கெந்து வட்டிக்கு வாங்குறாங்க. கெந்து வட்டிக்கு வாங்கிட்டு அவங்களால கட்ட முடியல, மிகப்பெரிய தற்கொலை முயற்சிக்கு ஆளாகிறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க, வாழவே முடியாங்க. ஆவணங்களையும் அசிங்கமும் பட்டு அவன் காலம் பூரா வாழ்க்கையை பூரா ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலை. எல்லாரும் பார்ப்போம், பெரிய எம்ப்ளாயா 40,000 சம்பளம் வாங்குறான், 30,000 சம்பளம் வாங்குறான்னு சொல்லுவான். அவெல்லாம் வாழ்க்கை சூழலை போய் அவங்கள பார்த்தா தான் தெரியும், அவங்க குடும்ப கஷ்டம் எவ்வளோ இருக்குன்னு தெரியும். அதை மாற்றுவதற்காக கண்டிப்பாக கல்வி, உயர்கல்விக்கு இலவசத்துக்கு நான் போராடுவேன். கண்டிப்பாக அதை மாற்று கருத்தே இல்லை. உயர்கல்வி இலவசம் தரணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தேசிய கல்லூரியாக இருக்கட்டும், மாநில கல்லூரியாக இருக்கட்டும், திருவெரும்பூர் தொகுதிக்கு பார்த்தீங்கன்னா எந்த முன்னுரிமையும் இல்லை. நீ எல்லாத்துலேயும் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க.
நீங்கள் திருவம்பூர் தொகுதியில் இருக்க மக்களுக்கு திருவம்பூர் தொகுதியில் இருக்க காலேஜில் 10% இட ஒதுக்கீடு தரணும்னு போராடுவேன். அது போராட்டம் மட்டும் இல்லை, அதை நிறைவேற்றுறதுக்கான அத்தனை முயற்சி எடுப்பேன். மூணாவது பார்த்தீங்கன்னா மக்கள் பாதிப்பு பார்த்தீங்கன்னாக்கா மருத்துவமனை தான் பிரச்சனை. நீங்கள் தனியாரால் மிகப்பெரிய அளவுக்கு நல்ல மருத்துவம் கொடுக்க முடியுது. அதே வசதி மிஷினரிஸ் எல்லாமே அரசு மருத்துவமனையில் இருக்குது. ஆனால் அது செயல்பட மாட்டேங்குது, மிஷின் வேலை செய்ய மாட்டேங்குது, அது ஒழுங்காக செயல்பட மாட்டேங்குது. நீங்கள் அந்த மருத்துவமனை வந்து என் முயற்சி பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் தொகுதியில் கண்டிப்பாக தனியாருக்கு நிகரான மருத்துவமனையை கண்டிப்பாக நிறுவ மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை தமிழ்நாட்டில் நீங்கள் தனியாருக்கு நிகரான மருத்துவமனை அதுக்கான அனைத்து முயற்சியும் எடுப்பேன். ஏன்னா மக்களுக்கு தேவை பார்த்தீங்கன்னா மருத்துவம், கல்வி, இந்த மாதிரி சாலை விபத்து தடுக்கப்படுறதுக்காக சர்வீஸ் சாலை திட்டம். நீங்கள் இந்த மாதிரி நிகழ்வுகள், அதாவது படிப்புக்கு பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயோ டெல்லியிலேருந்து வந்து படிக்கிறாங்க, ஆந்திரா படிக்கிறாங்க, கேரளா படிக்கிறான். தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் பார்த்தீங்கன்னா திருவம்பூரில் காலேஜ் இருக்குது, திருவம்பூரில் காலேஜிலேருந்து அவங்க படிக்க முடியல. நீங்கள் எவ்வளோ குடும்பம் பார்த்தீங்கன்னா அதுக்கு எங்களுக்கான சலுகை வந்து கண்டிப்பாக ஒரு 10% எங்களுக்கு எங்கள் ஊர் மக்களுக்கு தொகுதி மக்களுக்கு வேணும்னு கேட்பேன். வேறு ஏதாவது நீங்க மண்ணின் மைதான் சொல்றீங்க திமுக மக்கள் வந்து பாமர மக்கள் பார்ப்பாங்க. உங்களை பார்த்தவங்க திமுக தான் ஓட்டு போடணும், நீங்க அதுக்காக தான் வந்து வச்சிருப்பாங்க. அதை இப்ப எதிர்கொள்ள போறீங்க நீங்க? ஏங்க இப்ப விசில் சத்தம் தான் திருவள்ளூர் தொகுதிக்குள்ள ஒழிக்குதுங்க. ஏங்க ஒரு சின்ன வந்து ரீச் ஆகுது பெரிய விஷயம் இல்லைங்க. நீங்க துரைவைக்கோ தீப்பெட்டி எவ்வளவு சீக்கிரம் ரீச் ஆகுன்னு தெரியும். எங்க தலைவர் அடிக்கிற விசில் இந்த தமிழ்நாடே அதிருதுங்க. எங்கள் தலைவர் சின்ன பிள்ளைங்கெல்லாம் பார்ப்பீங்க. நீங்கள் ஊர்னா நாங்கள் நிர்வாகியை பார்க்க தாங்க போனோம், இது வரலையும் ஓட்டு கேட்டே போகல. அந்த நிர்வாகி பார்க்க போகும்போது அந்த ஊரே 500 பேர் திறந்து நிற்கிறாங்க, 400 பேர் திறந்து. முன்னாடியெல்லாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஊர் வீட்டில் அம்மா வேட்பாளர் வந்திருக்காங்க வெளியே வாங்கம்மா, அம்மா வேட்பாளரை கூப்பிடுவோம். இப்போ அதெல்லாம் தேவையில்லை. நான் போனால் என்னை விஜயை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க, எங்கள் தலைவரை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. இதை விட என்னங்க வேணும்? அதாவது ஒரு மிகப்பெரிய அங்கீகாரங்க எனக்கு கொடுத்துருக்கு இந்த கட்சி. சொந்த கட்சியில் கிடைக்கல, தலைவர் விஜய் என்னை நம்பி கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக அந்த தமிழக வெற்றி கழகத்தை உயர்த்தி பிடிக்கிறது மட்டுமே என்னோட நோக்கமாக இருக்கும். எங்களுடைய கழக நிர்வாகிகளை அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உள்ளாட்சியில் எல்லா பொறுப்பும் எங்களுக்கு தான் இருப்பான். நீங்கள் என்ன அதை அஷூரன்ஸாக சொல்கிறேன், நான் விட்டு கொடுக்க மாட்டேன். கண்டிப்பாக ஊராட்சி கவுன்சிலர் ஆரம்பித்து தலைவரில் ஆரம்பித்து நகர கவுன்சிலர் நகராட்சி தலைவர் மற்றும் மாநகர கவுன்சிலர் மாநகராட்சி தலைவர் வரையும் கண்டிப்பாக விட்டு கொடுக்க மாட்டேன். எங்கள் தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் கஷ்டப்பட்டு போஸ்ட் ஓட்ட தொண்டர்கள் இருக்காங்க. அவங்கள தூக்கி நிப்பாட்டுறது மட்டும்தான் என்னோட நோக்கமாக இருக்கும். ஏன்னா நாளைக்கு ஏன் பிரஸ் வாயில சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா எந்த நிலையிலும் நாளைக்கு நீங்கள் கேள்வி கேட்க முடியும். அன்னைக்கு சொன்னியா நீ செஞ்சியான்னு கேள்வி கேட்பீங்க. கண்டிப்பாக அவங்கள்ட்ட சொல்கிறேன், நான் செய்வேன். கண்டிப்பாக வராதுங்க. தலைவர் எப்படி வராமல் இருப்பார்? என்கிட்ட ஆரம்பத்தில் சொல்லும் போதே கண்டிப்பாக திருவள்ளூர் பிரச்சாரத்துக்கு பாருங்க, தலைவரை கூட்டிட்டு தாங்க பிரச்சாரத்துக்கே வரலாம். தலைவர் எல்லாமே எங்கள் வண்டியில் பார்த்தீங்களா? என்னங்க இல்லைங்க, நிஜமான விஜய் வருவாருங்க. நீங்கள் மக்கள் வந்து எங்கள் கூட அவர் இருக்க மாதிரி நினைக்கிறாங்க. நீ எங்களை உயர்த்தி பிடிச்சவர், என் பக்கத்தில் அவர் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதில் என்னங்க தவறு இருக்கு? என்னை பெருமைப்படுத்தினவர் பக்கத்தில் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இல்லைங்க கண்டிப்பாக மாற்றணுங்க. நீங்கள் பிஹெச்எல் திருவள்ளூர் தொகுதியில் இருக்குங்க. நீங்கள் வந்து டெண்டர் பார்த்தீங்கன்னா நேஷனலைஸ் டோட்டலாக ஆல் ஓவர் இந்தியா டெண்டர் கொடுக்குறாங்க. அதை மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டெண்டர்னு வந்தால் கூட நம்ம ஆளுகளுக்கு கிடைச்சி போயிடும். நீங்கள் அதை மாற்றணுங்க. நீங்கள் வந்து அதுக்கெல்லாம் போராடணும். எப்படி கிடைக்கும்? போராடாமல் எந்த விஷயம் கிடைக்கும்? போராடினா தான் கிடைக்கும். நம்ம ஆளுக்கு போராடுறது இல்லைங்க, போராடினா கிடைக்கும். நான் ஆரம்பத்திலேருந்து ஒரு போராடி தாங்க. நான் கண்டிப்பாக என் மென்டாலிட்டியே போராட்ட குணம் இல்லாது தான். கண்டிப்பாக அதுக்கும் போராடுவோம், விடமாட்டேன். நீங்கள் இங்கே பாருங்கள், சுற்றி அவ்வளோ பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. இந்த பிஹெச்எல் எடுத்துங்க, எந்த ஊருக்காரங்க வேலை பார்க்குறா? சொந்த ஊருக்காரனுக்கு வேலை கிடைக்குதா? கிடைக்க மாட்டேங்குது. நான் வந்து சொல்கிறது இதுக்காக மற்றவங்கள குறைச்சி சொல்ல, வெளியூர்காரங்கன்னு அப்படிலாம் தப்பாக சொல்ல, அது தப்பாக எடுத்துக்க வேணாம். எல்லாரும் நம்ம மக்கள் தான், நம்ம ஆளுங்க தான். ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10% வேலை நம்ம ஆளுகளுக்கு இங்கே இருக்கால் கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஒரு மாற்றமாக இருக்கும். அவங்க வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். அந்த அடிப்படை தான் சொல்கிறேன். நான் வந்து மற்ற நீங்கள் நார்த்துலேருந்து வர்றாங்க, இதிலேருந்து வர்றாங்கன்றாலும் நான் பேசலை. அவங்களும் நம்ம ஆளுங்க தான், நம்ம எல்லாமே இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு நம்ம ஏன் தொகுதிக்கு முன்னுரிமை வேணும்னு போராடுவேன். அது விரும்பலையா? எனக்கு வாக்களித்த மக்களுக்கு வந்து நான் செய்கிற நன்றி கடனாக நினைக்கிறேன். நன்றி. எந்த சமையலும் ருசி தேடும்